ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோவை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா டேரோட் ரீடிங் வந்துட்டு மந்த்லி பேசிஸ், அதாவது உங்களோட பர்த்டே மந்த் அதுபடி வந்துட்டு இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1, ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். இந்த 3 மந்த்குள்ளார நீங்கள் பிறந்தீங்க அப்படின்னா எஸ், பைல் நம்பர் 1 நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச், பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2, ஏப்ரல், மே, ஜூன். பைல் நம்பர் 3, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். பைல் நம்பர் 4, அக்டோபர், நவம்பர், டிசம்பர். ஓகே, நீங்கள் உங்களுக்காகவும் பார்க்கலாம், இல்லை உங்கள் லவ்டு ஒன் யாருக்காவது பார்க்கணுன்னாலும் எஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்பரை. டைம் ஸ்டாப் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் பிறந்தீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து இந்த மினி டெக்கில் தான் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ பார்ப்போம். இந்த மினி டெக் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், பட் அட் த சேம் டைம் சேலஞ்சிங்காகவும் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இன்னைக்கு இந்த மினி டெக்கில் என்ன ரீடிங் வருதுன்னு. ஹெர்மேட் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஓகே, Seven of Wands, King of Wands. So ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். ஐ திங்க் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் வந்துட்டு உங்களுக்கு வந்து வரக்கூடிய டேஸில் வந்துட்டு நீங்கள் நல்ல ஒரு சோஷியலாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஓப்பன் கம்யூனிகேஷன் நல்லாவே தெரியுது. நீங்கள் வந்து ரொம்ப நாளாக தனிமையாகவே இருக்கிறீங்க, யாரோட இன்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய டேஸில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப உங்களோட ஒப்பீனியன்ஸை போல்டாக சொல்லுவீங்க. அண்ட் சோஷியல் கனெக்ஷன், நெட்ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் மறுபடியும் வந்து எல்லாத்துக்கூடையும் பேசி பழக ஆரம்பிப்பீங்க. அண்ட் உங்களோட ப்ரொஃபஷன்லையுமே ஒரு சில மாற்றங்கள் எனக்கு தெரியுது. எய்தர் வந்து நீங்கள் ஒரு லீடர்ஷிப், இல்லைனா ஒரு டீச்சர், இல்லைனா ஒரு குரு, அந்த மாதிரி ஒரு ஸ்தானம் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே செட் ஆகும். அண்ட் அந்த ஒரு பொசிஷனுக்குமே வந்துட்டு நீங்கள் போவீங்க. அண்ட் உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாகவே இருக்கும். உங்களுக்கு தனிமையாக இருக்கிறதுக்கும் சூழ்நிலைகள் டைம் செட் ஆகாது. அதே மாதிரி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்க முடியாது. கொஞ்ச நேரம் தனியாக ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னாலும் அது முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒர்க் ஸ்கெடியூல் இருக்கும். சரி, இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது மெசேஜஸ் பாசிட்டிவாக தான் இருக்கு. அதாவது உங்களோட லைஃப் வந்து அடுத்து என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு டைரக்ஷனை நோக்கி போகிறதுக்கு நீங்கள் இப்போ பிஸியாக இருப்பீங்க, ரைட்? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களை வந்து யாரோ மோர் தென் ஒன்
ஒரு சில பீப்புள் வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்கு ப்ளேம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்ரெடி அவங்க பண்ணியிருக்கலாம். அவங்க செய்கிற தப்புக்கு அவங்க தப்பான ஒரு தாட் உங்கள் மேலே வச்சுட்டு உங்களை வந்துட்டு ப்ளேம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். மேபி நீங்கள் அதனால ரொம்ப தனிமையாக ஆகியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐல் ப்ரொடெக்ட் யூ, நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் இப்படியே வந்துட்டு ஒரே இடத்துல வந்து இருக்க வேண்டாம். அண்ட் வந்து உங்களுக்கு அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் நல்லா இருக்கும். உங்களோட மைண்டும் எஸ்பெஷலி வந்து ரொம்ப நிறைய ஏதாவது ஒன்று புதுசாக லேர்ன் பண்ணிட்டு இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு கொஞ்சம் உங்களோட தாட்ஸே பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இவ்வளவு நாளாக உங்களை வந்து ரொம்ப லோவாக நினச்சி பார்த்துருக்கலாம். ஏன் இந்த பிரச்சனை எனக்கு வருது, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு உங்களை நீங்கள் ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இனி நீங்கள் உங்களை வந்துட்டு பெருமையாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. இன்ஃபேக்ட் உங்களோட ஃப்யூச்சர் விஷன்ஸுமே வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்க மாதிரி, நல்ல ஒரு லீடர்ஷிப் ரோலில் இருக்க மாதிரி, உங்களுக்குன்னு ஒரு நல்ல தகுதி இருக்குது. எஸ், என்னால் நான் ஏன் வந்துட்டு இப்படி லோவாக இருக்கேன், டெஃபினட்டாக ஐ டோன்ட் டிசர்வ் திஸ், அந்த மாதிரி நீங்கள் பேச ஆரம்பிப்பீங்க. உங்களோட திங்கிங் அப்படி தான் இருக்கும். ஓகே, ஆனால் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, கொஞ்சம் டிவைன் டைமிங் வந்து கொஞ்சம் வந்து உங்களோட பேஷன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஹெவியாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க பிகாஸ் சீக்கிரமான ஒரு ரிசல்ட் வரணும். இது வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் சைடாகவும் இருக்கலாம், இல்லை பர்சனலாகவுமே இருக்கலாம். உங்களோட ப்ரேயர்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் செய்கிற வேலைகளுமே ரொம்ப ஹெவி ப்ரெஷர் கொடுக்குறீங்க. காரணம், எனக்கு சீக்கிரமாக வந்துட்டு கிடைக்கணும், சீக்கிரமாக நடக்கணும், என்னால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது. ஏன்னா நான் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டேன் பல வருஷம், எனக்கான டைமிங் எஸ் எனக்கு கிடைக்கணும். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு டிவைனோட ரோல் தான் மேஜர்லி ப்ளே பண்ண போகுது. ரைட், நீங்கள் கரெக்டான டைரக்ஷனில் வரீங்க. எஸ், நீங்கள் அந்த ஒரு கோல், ஒரு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கீங்க. பட் ஆனால் இந்த டைம் தான் உங்களோட பொறுமை ரொம்ப சோதிக்கிற மாதிரி இருக்கா? எஸ், அது வந்து கொஞ்சம் அது வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆகிறதுக்கும் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட். உங்களுக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் வந்து நிறைய பிளானிங் ஐடியாஸ் இருக்குது, ஆனால் அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குதேன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு நாளுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதா, நான் வந்து ப்ரூவ் பண்ணுவேன், என் லைஃபே நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டு ரொம்ப பேஷண்ட், ஐ மீன் பொறுமை இல்லை, அந்த மாதிரி வந்து வெயிட் பண்ண முடியல. பட் ஆனால் வந்து நீங்கள் செய்கிறத செய்யுங்க, ரிசல்ட்டை வந்து அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வெரி சூன் வந்துட்டு அந்த பிளாக்கேஜஸ் எது வந்து உங்களை செய்ய விடாமல் தடுக்குதோ அது வந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த ஒரு டைம் உங்களுக்கு தெரியும், எஸ் இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை லான்ச் பண்ணுறேன், ஒரு விஷயத்தை செய்கிறேன், எஸ் கோ ஃபார் இட், ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1 ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்க மெசேஜஸ். உங்களோட கெரியர் வைஸில் அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டு நகர்ற மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் தான் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2 ஏப்ரல், மே, ஜூன். யாரெல்லாம் ஏப்ரல், மே, ஜூனில் பிறந்தீங்களோ உங்களுக்கான ரீடிங்கை பார்ப்போம். ஸோ இன்னைக்கு இந்த மினி டெக்கு தான். ஓகே, what is this? 3 of Wands. Magician. 10 of Pentacles. Pile number 2
வரக்கூடிய டேஸ் நல்லா இருக்கு. நீங்கள் வந்து ஏதோ ஒன்று செய்யணும், ஃபியூச்சர் ரிலேட்டடாக ஏதோ ஒன்று செய்யணும்னு ரொம்ப ஒரு மாஸ்டர் பிளானிங்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா பைல் நம்பர் 2? ஆனால் இன்னும் வரைக்கும் அதை வந்து செய்யலை. பிகாஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆசைப்படுற ஒரு விஷயத்த செய்யணும், ஆனால் அதுக்கான ஒரு சோர்ஸ் என்கிட்ட இப்போ இல்லைன்னு நினைக்கிறீங்க. அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷனை செட் பண்ணுறதுக்கு கூட என்கிட்ட எதுவும் இல்லைன்னு நினச்சிட்டு நீங்கள் நான் வெறும் பிளானிங்கோடு இருக்கிறீங்க, நாட்களை தள்ளி போடுறீங்க. பட் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறது, உங்ககிட்டயே நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் ஃப்யூச்சரில் என்ன பிளானிங் இருக்கோ அதை செய்யறதுக்கு உங்ககிட்டயே எல்லா திங்ஸும் இருக்குது. எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது, கான்டாக்ட்ஸ் இருக்குது, அதே மாதிரி என்ன அந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் எஸ் இருக்குது. உங்களால் ஒரு விஷயத்த வாங்க முடியும், செய்ய முடியும்னா எஸ், அது உங்ககிட்ட கண்டிப்பாக இருக்குது. பட் ஆனால் நீங்கள் இன்னும் ஏன் வந்து டிலே பண்ணுறீங்க? டிலே பண்ணாதீங்க. உங்கள் பிளான் எதுவாக இருந்தாலும் அதை வந்து சீக்கிரமாகவே வந்து நீங்கள் ரியாலிட்டிக்கு கொண்டு வாங்க. பிகாஸ் உங்களுக்கு இந்த டைம் பீரியட் நல்லா இருக்குது கொஞ்சம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் சும்மா ஒரு பிளானிங்கோட நிப்பாட்டாம செயல்பாட்டில் காமிங்க. சரி, உங்களோட ஃபியூச்சர் வந்து ஒரு செட்டில்டாக இருக்கும், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக எதுவும் கிடைக்காது. இப்போ பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் சிஸ்டம்ங்கிறது கம்மியாக தான் இருக்கும். உங்கள் ஃபேமிலி சைடோ இல்லை உங்களோட ரிலேட்டிவ் க்ளோஸ் டு ஒன் யார் இருந்தாலும் அந்த ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அவங்கக்கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்காது. மோஸ்ட்லி உங்களை எப்படி யூஸ் பண்ணிக்கணுங்கிறதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து நீங்களும் வந்து ஒருத்தவங்க கிட்ட போய் உதவி கேட்கணும், அதுவும் உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் கிட்ட ஹெல்ப் கேட்கணுங்கிறதுல அவ்வளோ யோசிப்பீங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நானே செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஸ்ட்ராங்காக இருக்கு. பட் ஆனால் மேபி அந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு உங்களோட பிளான், ட்ரீம், கோல் எல்லாத்தையும் கொஞ்சம் டிலேயாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே நீங்கள் ஆசைப்பட்டது நடக்கணும் அப்படின்னா யார்கிட்டையாவது ஹெல்ப் இல்லை உங்கள் லவ்டு ஒன்ஸ் கிட்டையாவது ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து அந்த ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எல்லாமே நானே தான் பண்ணுவேன்ற ஒரு மைண்ட் செட்டில் இன்னும் இருந்தீங்கன்னா இட் டேக் மோர் டைம். உங்களோட ஃப்யூச்சரை செட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். பட் ஆனால் முடியாதுன்னு இல்லை, கண்டிப்பாக முடியும். பட் ஆனால் லேட் ஆகும், அவ்வளோதான். மணி உங்களோட ஃபினான்ஷியல் டேர்மில் வந்து இப்போ கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கலாம். ரொம்ப ஒரு ஸ்டேபிளாக ஒரு இதில் இல்லை, போராட்டங்கள் இருக்குது ஃபினான்ஷியல் டேர்மில். பட் ஆனால் ஃப்யூச்சரில் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களோட அந்த ஃபினான்ஷியல் கண்டிஷன் வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இப்போ வந்து கொஞ்சம் அந்த பேலன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, சரி, நீங்கள் இவ்வளோ நாளாக வந்து ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா இனி வந்து நீங்களே அவங்கள காப்பாற்றுற மாதிரி வரும். சரி, தெர் வாஸ் எ டைம் உங்களோட சூழ்நிலையை பார்த்துட்டு உங்களை வந்து ரொம்ப கிண்டல் அடிச்சிருப்பாங்க, உங்களை ரொம்ப ப்ளேம் பண்ணியிருப்பாங்க. உங்களோட வேல்யூவாக இருக்கட்டும், ஒர்த், இது எல்லாத்தையுமே டார்கெட் பண்ணியிருப்பாங்க. பட் யார் அதை வந்து டார்கெட் பண்ணாங்களோ, இன்ஃபேக்ட் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே வந்துட்டு உங்களை ஒரு டைம் பண்ணியிருக்கலாம். பட் அவங்களே உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் ஃப்யூச்சர். ரைட், நீங்கள் வந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொன்ன அவங்க உங்களோட ஹெல்ப்பை தேடி வருவாங்க ஃப்யூச்சரில். சரி, நல்ல டேலண்ட் இருக்குங்க, யூஸ் பண்ணுங்க. அதாவது உங்களோட எந்த ஒரு அதாவது ரிக்ரெட் பண்ணாதீங்க, யோசிக்காதீங்க. இந்த ஒரு பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் இது நம்ம செஞ்சால் அதில் பிரச்சனை ஆகுமோ, ஃபெயிலியர் ஆயிருமோ, டேக் ரிஸ்க், அவ்வளோதான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து போல்டாக இருக்கீங்களோ, ரிஸ்க் எடுக்கிறீங்களோ, ஓகே நான் அந்த சேலஞ்சஸை பார்க்குறேன். எவ்ரி சிச்சுவேஷனை ஒரு சேலஞ்சஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து போல்டாக பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நீங்களே ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷனாக உங்களை பார்ப்பீங்க. உங்களுக்குள்ளார வந்துட்டு இன்னொரு வேற ஒரு பர்சன் இருக்காங்க, ஒரு ஸ்ட்ராங் அண்ட் போல்ட் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது இன்னும் வெளியே வரல,
அந்த ஒரு பர்சன் இன்னும் வெளியே வரல. இட் இஸ் அ டைம். கொண்டு வாங்க, வெளியே கொண்டு வாங்க, அந்த ஒரு ஃபைட்டரை கொண்டு வாங்க. எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ திங்க் பைல் நம்பர் 2 ரொம்ப ஸ்ட்ராங் எனர்ஜி எனக்கு தெரியுது. நீங்க நினைச்சா முடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு எனர்ஜி இருக்கு. பி பிரசன்ட் அண்ட் பி அலர்ட் எனி டைம். ஏன் இந்த ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா, ஏதோ ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப அலர்ட்டாக இருங்க. நீங்கள் டக்குன்னு டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். வெரி குயிக் டெசிஷன் தான். உங்களுக்கு ஏதோ ஒரு ஆஃபர் வந்துச்சுன்னா உடனே நீங்கள் முடிவு எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வருது. லைக் இது வந்து உங்கள் கெரியர்னு கிடையாது, உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு மாற்றமாக இருந்தாலும். ஸோ அதனால பி ப்ரெசன்ட்ல இருங்க. டெவல் கார்டு. நீங்கள் வந்து பைல் நம்பர் 2 டிபெண்ட்டாக இருந்து ஒரு சில பீப்புள் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் அவங்க சொல்கிறது தான் வந்துட்டு நீங்கள் செய்யணுங்கிற மாதிரி ஒரு சில நெகட்டிவிட்டிலாம் ரொம்ப இருந்திருக்கு உங்களுக்கு பாஸ்டில். ஸோ அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணக்கூடிய ஒரு டைம். இனிமேல் வந்துட்டு மற்றவங்களோட ஒப்பீனியனாக இருக்கட்டும், மற்றவங்களோட எதுவுமே உங்களை வந்து பாதிக்காது. பிகாஸ் யூஆர் பிளஸ்ட். எப்போ நீங்கள் உங்களுக்காக ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பையிலிருந்து அந்த தேர்ட் பர்சனோட ஆக்டிவிட்டீஸ் வீக்காக தான் மாறும். ஸோ உங்களோட அந்த டிஃப்ரெண்ட் வெர்ஷனை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு டைம் இது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3 யாரெல்லாம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பரில் பிறந்தீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் உங்களுக்கு என்ன வந்திருக்கு? 9 ஆஃப் வாண்ட்ஸ், 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஓகே, நீங்கள் ஏதாவது ஃப்யூச்சருக்காக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படி ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வரத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இட் மே டேக் சம் டைம் கொஞ்சம் ஆகும் அது வரத்துக்கு. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கட்டும் நீங்கள் நினைக்கிறது கிடைக்கிறதுக்கு. அண்ட் புதுசாக வந்து உங்கள் ஃப்யூச்சர் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று ஒரு பிஸ்னஸோ இல்லை புதுசாக எதுலையாவது ஒன்று இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எஸ் பண்ணலாம். சரி, அதே மாதிரி ஏதோ ஒரு முடிவு நீங்கள் எடுக்கணும் ஆக்சுவலி இப்போ. ஆனால் ஏன் வந்து அவ்வளோ யோசிக்கிறீங்க? அண்ட் அதே மாதிரி வந்து லைக் இன்னுமே நீங்கள் வந்து போல்டாக இறங்கி ஒரு விஷயம் செய்யறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறீங்களா? எனக்கு அது மாதிரி தான் தெரியுது. நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு விஷயத்த, பட் ஆனால் அதை வந்து அப்படியே பாஸ் பண்ணுறீங்க. கிவ் அப் பண்ணலை பட் பாஸ் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தில் உங்களோட ஆக்டிவிட்டி கம்மியாக தான் இருக்குது. இது எதுவாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், பர்சனலாக இருக்கட்டும், இல்லை உங்களோட இந்த டே டு டே ஜேர்னலிங்காக இருக்கட்டும், செல்ஃப் கேராக இருக்கட்டும், இந்த ஜிம், எக்ஸசைஸ், எனிதிங், டயட், ஃபுட் எல்லாமே வந்துட்டு ஸ்டார்டிங் மட்டும் பண்ணுறீங்க, அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுங்க. அந்த கண்டினியூட்டிங்கிறது வந்து பைல் நம்பர் 3க்கு கொஞ்சம் மிஸ் ஆகுது. எதுலையுமே முழுசாக கான்சென்ட்ரேட் பண்ண முடியலையா?
பிகாஸ் வந்து அதுக்கான ரீசன் வந்து ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க. ஏதோ ஒரு நர்வஸ், ஃபியூச்சரை நினச்சி ஏதோ ஒரு பயம். சரி, உங்களுக்குள்ள அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு, பட் இருந்தாலும் ஏன் அந்த பயம் அப்பப்போ வருது? பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி ஃப்யூச்சரில் வந்து லைஃப் சேஃபாக இருக்கணும், செட்டில்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப போராடிட்டே இருக்கீங்க. உங்களோட ஒரு ஃப்ரீ டைம், உங்களுக்கான அந்த ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ், அது எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் அந்த நர்வஸ்னஸ் வந்து விட்டுருங்க. எஸ், ஸோ இட் இஸ் அ டைம், ஃபைட் பேக் பண்ணக்கூடிய ஒரு டைம். சரி, இப்போ என்னன்னா வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஃபைட் பண்ணணும் போல்டாக. அந்த ஒரு டைம் பீரியடில் தான் இருக்கீங்க. பட் ஆனால் வந்து நீங்கள் என்னன்னா ஒரு ரைட் சான்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஃபைட் பண்ண மாட்டேன்லாம் இல்லை. எஸ், நான் வந்து ஃபைட் பண்ணுவேன், எனக்கான நியாயத்தை நான் கேட்பேன், வாங்குவேன். பட் அதுக்கான ரைட் டைம் வரணும் அப்படிங்கிறீங்க. பட் ஆனால் நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அதுதான் சொல்கிறாங்க. யாரா உங்களோட கோல் வந்து கரெக்டாக இருக்கு. பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்கள் கோல் கரெக்டாக இருக்கு. எஸ், எனக்கு இதுதான் ஃபியூச்சரில் வேணும், கரெக்டாக இருக்குங்க. இது உங்கள் பர்சனலாக இருக்கட்டும், உங்களோட ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், உங்களோட ஓன் லைஃப் நீங்கள் எப்படி இருக்கணுங்கிறத மேற்கொண்டு கரெக்டான கோல், கரெக்டான விஷன்ஸ் தான். ஆனால் இங்கே இருந்து அதை ரீச் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ ஒரு தயக்கம் இருக்கு. ஒரு சில டைம்ல வந்து எஸ் ஸ்டெப் எடுத்துறேங்கிறீங்க, ஒரு சில டைம்ல யோசிக்கிறீங்க, ஓகே வெயிட் பண்ணலாம். ஸோ இட் இஸ் அ டைம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கணும். உங்களோட அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு போல்ட்னஸ் பேசக்கூடிய ஒரு டைம். அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் நீ அடுத்தடுத்து என்ன செய்யறீங்களோ, என்ன பிளானிங் இருக்கோ யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஏன்னா உங்கள் இடத்த, உங்களோட அந்த பிளானிங்கை பறிக்கிறதுக்கு பீப்புள் இருக்காங்க. இப்போது உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி பைல் நம்பர் 3க்கு நல்ல ஃபினான்ஷியலி எந்த பிரச்சனை இருக்காது, நல்ல ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக இருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து என்னென்ன இஷ்யூஸ் இப்போ எது இல்லைங்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஃபியூச்சரில் கிடைக்கும். அதோட சேர்ந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஜெலசி, ஈவில் பீப்புளுமே சேர்ந்து இருப்பாங்க. ரைட், ஸோ பிகாஸ் வந்து உங்களை சுற்றியும் சரி அவ்வளோ ஈவில்ங்கிறதோட ரொம்ப ஜெல்லஸாக இருக்காங்க. அவங்களுக்கு கிடைக்கல, அதனால உங்களுக்கு கிடைக்கூடாது. உங்களை விட பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 1 or 2 பீப்புள் உங்க மேலே ஜெலஸாக இருக்காங்கன்னா நாளைக்கு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் இருப்பாங்க, மோர் தேன். பட் ஆனால் அது உங்களுக்கு தேவையில்லை. எவ்வளோ பேர் இருந்தாலும் நீங்கள் போல்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா, எஸ், உங்களோட அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா எத்தனை பேர் வந்தாலுமே நீங்கள் ஃபைட் பண்ணுவீங்க. உங்களுக்கு கோல் கரெக்டாக இருக்கு, ஆனால் அது போகிற அந்த ட்ராவலிங், அந்த ஜேர்னி தான் கொஞ்சம் லாங் ஆகும், கொஞ்சம் டைம் எடுக்கும் அது ரீச் பண்ணுறதுக்கு. பிகாஸ் வந்து இந்த மாதிரி இடையில ப்ராப்ளம் கொடுக்கக்கூடிய, இந்த ஜெலஸ் ஆகக்கூடிய ஒரு பர்சன் ஏதாவது ஒன்று பண்ணி உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. உங்களுக்கு பிளாக்கேஜஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா வரக்கூடிய டேஸ்லையுமே பார்த்துக்கோங்க, உங்கள் மைண்டை தான் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னா த்ரூ லவ். உங்கள் மேலே அன்பாக இருக்கேன், பாசமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவில் இன்டென்ஷனோடு தான் இருப்பாங்க. பட் அன்பாக பாசமாக இருக்கேங்கிறத வச்சுட்டு உங்களை ஈஸியாக ஏமாற்றுவாங்க. பிகாஸ் உங்களுக்கு லவ் வந்து ரொம்ப பிடிக்கும். லவ் வந்து யாராவது கொடுத்தாங்க அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும். அவங்க வந்து ஈவிலோட இன்டென்ஷன் இருக்காங்களா, அவங்க தப்பான இன்டென்ஷனில் கொடுக்குறாங்களாங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டேங்க, ஜஸ்ட் லவ், அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு வீக்னஸஸ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்க. பிகாஸ் அது உங்களுக்கு அகெயின்ஸ்டாக போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அது வந்து உங்களோட கோல்ல இருந்து உங்களுக்கு கொஞ்சம் தள்ளி டிலே பண்ணும்.
ஸோ எத்தனை ட்ராமாஸ் எத்தனை பீப்புள் என்னென்னலாம் பண்ணாலும் ஜஸ்ட் டோன்ட் கேர். அதெல்லாம் வந்து உங்களுக்கு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. சரி, உங்களோட லைஃப்பில் பி கேர்ஃபுல் வித் ஒரு சில ஃபீமேல், அவங்க தான் வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுக்குறவங்களே. ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி, நான் சொன்னது தான் பேலன்ஸ், ரைட்? ஸோ நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீ அப்படின்னு சொல்லணும்னா ஃப்யூச்சர் ரிலேட்டடாக பேலன்ஸ் மட்டும் பண்ணுங்கள் போதும். இது வந்து உங்களோட லைஃப் ஸ்டைல்லையும் சரி, உங்களோட அந்த எமோஷன்ஸ், ஹேபிட்ஸ், பீப்புள் ஹேண்டிலிங் எஸ்பெஷலி, இதில் வந்து நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ்டாகவே போனீங்க. யார்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும், எந்த லெவலில் எப்படி பேசணும், இது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா எஸ், உங்கள் ஜேர்னியில் வந்து எந்த பிளாக்கேஜஸ் வந்தாலும் ஈஸியாக அதை வந்து ரிமூவ் பண்ணிடுவீங்க, ரைட்? ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. லைக் நீங்கள் ஆசைப்படுறது கிடைக்கும், பட் ஆனால் அதுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நடக்கும். ஸோ இது நீங்கள் பேலன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ், கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரபிள் சைடு தான் வரும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. பைல் நம்பர் 4, யாரெல்லாம் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஸோ இந்த 3 மாதத்தில் பிறந்தீங்களோ எஸ், உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான ரீடிங்ஸ் வருதுன்னு பார்ப்போம். ஓகே, டவர் கார்டு. ஐ திங்க் இதை வந்து இந்த எனர்ஜி பார்க்குறப்ப வந்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா தோணுது. உங்களுக்கான இந்த பிளாக்கேஜஸ், அதாவது பிளாக்கேஜ் இந்த சென்ஸ், நீங்கள் நெக்ஸ்ட்டு கட்டத்துக்கு வந்து நகர்ந்து போகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க, கரெக்டா? பைல் நம்பர் 4. பட் ஆனால் அது நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு நகரணும் அப்படின்னா அதுக்கு தடையாக யாரோ ஒருத்தவங்க ஏதோ செட் பண்ணுறாங்க. இட் குட் பி ஒரு எமோஷ்னலான ஒரு ட்ராமாவாக இருக்கட்டும், சம்திங், ஏதாவது உங்களை வந்து மைண்ட் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறது அப்படின்னு இவ்வளோ நாளாக நீங்கள் அந்த ஒரு விஷயத்தில் அந்த ஒரு ட்ராப்பில் வந்து மாட்டிகிட்டு இருந்திருப்பீங்க. பட் இது இப்போ வந்துட்டு அந்த என்ன ஒரு விஷயத்த உங்களுக்கு பிளாக்கேஜஸாக வச்சாங்களோ அதை நீங்கள் டிஸ்ட்ராய் பண்ண போகிறீங்க. எந்த ட்ராமாஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும், மேனிப்புலேட் பண்ணணும், லவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஏமாற்றணும்னு நினச்சா கூட எஸ், இந்த டைம் முடியாது. கொஞ்சம் நீங்கள் வந்து உஷாராக தான் இருப்பீங்க. பிகாஸ் உங்களுக்கு அந்த லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் வந்துட்டு நிறைய சொல்லி கொடுத்துருக்கு. உங்களவே வந்துட்டு ஒரு போல்டான பர்சனாக வந்துட்டு மாற்ற போகுது, ரைட்? ஸோ அந்த ஒரு பிளாக்கேஜஸை வந்துட்டு நீங்கள் பிரேக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது வந்து உங்கள் ஒரு தேர்ட் பர்சன், ஐ திங்க் ஒரு தேர்ட் பர்சன் கொடுத்த பிளாக்கேஜஸ் தான். அந்த ஒரு பிளாக்கேஜஸும் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு உங்களோட பாஸ்ட், ஒரு பிக்கெஸ்ட் பிளாக்கேஜஸ்ங்கிறது வந்து பாஸ்ட் தான். அந்த பாஸ்ட் ஹார்ட் பிரேக்காக இருக்கட்டும், நிறைய மெமரிஸ், அதாவது நல்ல விஷயங்கள், நிறைய ஹாப்பி மூமெண்ட்ஸுமே வந்துட்டு உங்களை அப்பப்போ நினைக்க வச்சு உங்கள் கோல்ல இருந்து உங்களை மாற்றுது. அந்த ஒரு சேடான மூமெண்ட்ஸுமே வந்துட்டு உங்களோட எமோஷன்ஸ் எல்லாத்தையும் தூண்டி விட்டு நீங்கள் உங்களோட கோல்ல இருந்து வேற மாதிரி போய், ஸோ நிறைய ட்ராமாஸ் ஆல்சோ நடந்திருக்கும் டே டு டே லைஃப்பில். அண்ட் ஒரு அட்டாச்மெண்ட், உங்களுக்கு பாஸ்டோட ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தது. இப்போ அது எல்லாமே அந்த ஹார்ட் பிரேக்காக இருக்கட்டும், அந்த அழுகைகள், அந்த சேட்னஸ், பேக் ஸ்டாப் எல்லாமே வந்துட்டு இப்போ ஒரு லெசனாக நீங்கள் எடுத்துக்கிட்டு, ரைட், அதுவே ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் எடுத்துக்கிட்டு எஸ், இனி நான் அழமாட்டேன், நான் வந்து வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாஸ்ட், அந்த பிளாக்கேஜஸ், அந்த எந்த அப்டக்கிள் எல்லாத்தையும் பிரேக் பண்ண போறீங்க. ஸோ அந்த ஒரு எனர்ஜி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு நல்லாவே தெரியுது. ஓகே, உங்களுக்குள்ள அந்த ஃபைட்டிங் ஸ்பிரிட்டாக இருக்கட்டும், அந்த ஒரு போல்ட்னஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க, கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க.
ரொம்ப நாள் சாக்ரிஃபைசஸ், ரொம்ப நாள் அழுகைகள், ரொம்ப நாள் கவலைகளுக்கான எண்ட் இஸ் நியர். 6 of Cups. Ten of Pentacles. Okay, so see உங்களோட ஹாப்பினஸ் அந்த ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நீங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. குட் பி நீங்க ஏதாவது ஒரு காம்படிஷன்ல இருந்தீங்கன்னா எஸ் வின் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுடைய அந்த ஒரு மேபி ஒரு சில பிளேசஸ்க்கு நீங்க போற மாதிரி இருக்கு. குட் பி ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேட்டடாகவும் இருக்கலாம், இல்லை வேற ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அங்கே உங்களோட அந்த வெல்கமிங் ரொம்ப நல்லா இருக்கும். சரி, உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வெல்கமிங், ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு வெல்கமிங்கிறது அந்த இடத்துல இருக்கும். ஸோ அந்த ஒரு பிளேஸும் சரி, அங்கே பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுறதும் சரி, அந்த ஒரு ஆரா எனர்ஜி இது அத்தனையுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்க போகுது. ரைட். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்விடேஷன்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா அக்செப்ட் பண்ணுங்க, எதையுமே ரிஜெக்ட் பண்ணாதீங்க. லைக் இப்போ உங்களுக்கு வந்துட்டு பைல் நம்பர் 4க்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷன், ஏதாவது ஒன்று ஒரு விஷயம் இருக்கணும் நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்குங்கிற மாதிரி ஒன்று வச்சுருக்கீங்க. ஸோ அதை தேடி போங்க. அண்ட் அது உங்களவே தேடி வருது, ஒரு ஆஃபர் வரும், அப்போ நீங்கள் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. குட் பி ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு மீட்டிங்காக இருக்கலாம், இல்லை சம்திங் எதுவாக வேணா இருக்கலாம். அந்த பிளேஸ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். அது வந்து உங்களோட கோல்ஸ் அண்ட் பிளானர், இது நிறைய பிளான் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அது எல்லாத்தையுமே வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரைட். ஃபியூச்சர் நல்லா இருக்கு, ஃபியூச்சர் இஸ் சேஃப், ஃபியூச்சர் நல்லா இருக்கு. உங்களோட ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி வந்து நீங்கள் தான் லீட் பண்ணுற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. உங்களோட இந்த லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு கைடன்ஸாக கூட எடுத்துக்குவாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு வந்துட்டு உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்சஸ் சொல்கிறதுக்கு சான்சஸ் கிடைச்சிது. லைக் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கலாம், வாட் லெசன்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணீங்களோ அது உங்கள் ஃப்யூச்சருக்கு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அதை கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ ஃபைனல் கார்டு. எஸ், இட்ஸ் அ டைம். வெயிட் பண்ணது எல்லாமே போதும். இப்போ வந்துட்டு உங்களுக்கான ஒரு டைம் வந்தாச்சு. ஃபைட் பண்ணுங்க, உங்களுக்காக போராட ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க. அண்ட் உங்கள் எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது, உங்கள் ஆறாவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப டல்லாக உட்காந்துட்டு யோசிச்சுட்டு அதெல்லாம் வேண்டாம். உங்கள் ஃப்யூச்சருக்காக நீங்கள் செட் பண்ணக்கூடிய ஒரு டைம். அப்சல்யூட்லி இட்ஸ் குட், ஃபைன். ஓகே, ஸோ பைல் நம்பர் 4 ரொம்ப நல்லா இருக்குது மெசேஜஸ். ஸோ எனக்கு பாசிட்டிவாக தான் தெரியுது, வெரி பாசிட்டிவாக இருக்குது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 4. தேங்க்யூ. ஸோ 4 பைலுமே இன்னைக்கு பார்த்தோம் இந்த ஒரு மினி டேரோ டெக்கில். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டெக்கோட என்னால் ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னால் கனெக்ட் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், பட் ஐ திங்க் ஈஸியாக வந்து கனெக்ட் ஆக முடிஞ்சது. ஓகே, ஸோ தேங்க்யூ, பாய்.